நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அமௌண்ட்ட வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா, ரொம்பவே சேஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்ட்ட விட அதிகமான வட்டியோட சேர்த்து பேங்க் நமக்கு ரிட்டர்ன் தருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இவ்ளோ நாள் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா, இப்போ நீங்க 1,00,000 அமௌண்ட் வந்துட்டு பேங்க்ல டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து நீங்க ரிட்டர்ன் வாங்கும்போது, அதாவது அதனுடைய மதிப்பு குறைஞ்சுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் அவங்க வட்டியோட கொடுத்தாலுமே 97,600 ரூபாயா அது குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக தான் பணக்காரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சீக்ரெட்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நாளைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்படுறவன் தான் சார் சேர்த்து வைப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேங்க்ல வந்து 1,00,000 அமௌண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி டெபாசிட் பண்ணும்போது அவங்க 4% வந்து உங்களுக்கு வட்டியோட சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1,04,000 ரூபாயா உங்க கைக்கு வரும்போது அந்த அமௌண்ட் வந்து இருக்கும். சோ அப்படி 1,04,000 ரூபாயா இருக்கிறது ஒருவேளை அந்த பேங்குடைய பண வீக்கம் அப்படின்றது ஒரு 7% அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து 97,600 ரூபாயா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த பேங்க் வந்து ஒருவேளை திவால் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இப்போ ஒரு 10 கோடி ரூபாய் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல பேங்க்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் போது 5 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பேங்க்ல அமௌண்ட்டை வச்சா ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி டெபாசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்படி டெபாசிட் பண்றதுலயுமே திவால் ஆகுறது, பேங்க் திவால் ஆகுறது, அதே மாதிரி பண வீக்கம் ஏற்படுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இதனால நம்மளுடைய பணத்துடைய மதிப்பு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் டெபாசிட் பண்றோம் இல்லையா, அப்படி பண்ணும்பொழுது நமக்கு ஒரு கூட வந்து ஒரு 4%, 5% வட்டியோட சேர்த்து நமக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஆனா பேங்க் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்ட்டை வேற யாருக்காவது கடனா கொடுத்து அதை வந்து ஒரு 15% வட்டி அப்படின்னு சொல்லி வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமா ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ பேங்க்குக்கு தான் அது மூலமா ப்ராஃபிட். சோ இதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுலயுமே நிறைய பணக்காரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சீக்ரெட்ஸும் வச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கு பதிலா கோல்டு, அதே மாதிரி வெள்ளி, இதுல வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அதாவது சொத்துக்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலீடு செய்வாங்க. அது செய்யறது மூலமா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ கோல்டோ அல்லது வெள்ளியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப இருக்கக்கூடிய ராஜாக்கள் காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளால நிறைய வாங்க முடியல அப்படின்னாலுமே ஒரு கிராம் அந்த மாதிரியான நகையை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்த்து வச்சுட்டு இருக்கலாம். அந்த கோல்டோடைய மதிப்பு வந்து எப்பவுமே குறையவே குறையாது. அதனால அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கோல்டு அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்பவே தேவையான ஒரு விஷயமா இருக்குது. சோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏர்ன் பண்ணி அது மூலமா நீங்க வந்து ப்ராஃபிட்டை கெயின் பண்ணலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட், நிறைய பேர் என்னடா அந்த காலத்திலே இருக்கீங்க ரியல் எஸ்டேட் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ரியல் எஸ்டேட்லயுமே வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து கேபிட்டல் போட்டு அது மூலமாவும் வந்து ப்ராஃபிட்டை கெயின் பண்றாங்க. இப்போ நீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு வீடோ ஏதோ ஒரு கடையோ நீங்க வந்து வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானமே வந்து ஒரு ப்ராஃபிட்டா தான் இருக்கும். சோ இந்த ரியல் எஸ்டேட்லயும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் போட்டு அது மூலமா நீங்க வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது பத்திரங்கள் அப்படி இல்லைன்னா பாண்ட், இந்த பங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது மூலமாவும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஃபிட்டை கெயின் பண்ணலாம். அதாவது ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, இது மூலமாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஃபிட்டை கெயின் பண்ணலாம். ஒருவேளை அது சரிவுல இருந்தது அப்படின்னாலுமே கூட அதை கைவிடாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரவங்களாம் வந்துட்டு அதுல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை வந்துட்டு நிறைய பங்குகள் வந்து வாங்கி அது மூலமா ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கே வந்து கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பாண்ட் பாத்தீங்க அப்படின்னா 6%க்கும் மேல வந்து நீங்க வட்டி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கே அது மூலமா நீங்க கடன் கொடுக்கலாம். சோ இப்படியும் நீங்க வந்து ப்ராஃபிட்டை கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பியர் டு பியர் லெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, P2P அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றோம். டெபாசிட் பண்ணும்போது பேங்க் நமக்கு ரிட்டர்ன் ஒரு 5% வந்துட்டு நமக்கு வட்டியோட சேர்த்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போடுற அந்த அமௌண்ட்டை வச்சு பேங்க் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு 15% வட்டி வரைக்கும் வேற யாருக்காவது கடன் கொடுத்து அவன் வந்து அதிகமா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுவான். சோ அப்படி நீங்க போய் பேங்க்ல டெபாசிட் பண்றதை விட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்சன்கே டைரக்டா எந்த ஒரு இடைத்தரகர்களும் இல்லாம நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா வட்டிக்கு கொடுத்து அது மூலமா நீங்க ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பேங்க்ல போட்டு வாங்குறதை விட இதுல நீங்க அதிக லாபத்தையே ஈட்டலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது.
அதே மாதிரி நீங்க இந்த சொத்துக்கள் மூலமா முதலீடு பண்ணி தான் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, உங்களுடைய திறமைகளாலையும் நீங்க வந்து பண்ண முடியும். ஏதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை வச்சு ஏதாவது சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்றது, அப்படி இல்லைன்னா ஏதாவது புக்ஸ் எழுதுறது, ஸோ இது மூலமாவும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல டெபாசிட் பண்ணால் அது சேஃபாக இருக்கும், அந்த அமௌண்ட் நமக்கு வந்து ரிட்டர்ன் வரும்போது வட்டியோட சேர்த்து வரும், ஸோ நம்ம ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பேங்க்ல போகும்போது பேங்க்குக்கு தான் நம்மளை விட அதிக ப்ராஃபிட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் எல்லா டைம்லையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை பேங்க் வந்து க்ளோஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயம் திவால் ஆகுது, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பண வீக்கம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய அமௌண்ட் வந்துட்டு பறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பெரிய பெரிய பணக்காரவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய திறமை மூலமா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் வந்து ப்ராஃபிட்டை கெயின் பண்ணாரு. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்ஸோ அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி கோல்ட்லேருந்து ஏர்ன் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் மூலமா ஏர்ன் பண்ணலான்னு, ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஏதோ ஒரு சொத்துக்கள் வாங்கி அதை நீங்க வந்து முதலீடு செஞ்சு அது மூலமாவும் நீங்க வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் பேங்க்லேயே போட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் என்னோட அமௌண்ட்டை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மேலும் பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.